வெங்கட் நாராயணன் அதிகபட்ச தகுதி என்ன? ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு, ஜனநாயகன் படம் எடுத்தார் விஜயை வச்சு, கையை சுட்டுக் கொண்டார், இது ஒண்ணு. இரண்டாவது, விஜய் திரைத்துறையில் இருந்து பிரியா விடை பெறுவதற்கான மாபெரும் நிகழ்வை மலேசியாவில் வைத்து அவர் நடத்தி காட்டினார். இந்த ரெண்டுத்துக்கும் இப்ப விஜய் அவருக்கு பரிசு கொடுத்திருக்கிறார். நீ டெல்லிக்கான தமிழகத்தின் சிறப்பு பிரதிநிதி, போயிட்டு வா. விஜய் போட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வரல, ஒரு ஜோசியக்காரரை ஓஎஸ்டின்னு போட்டாங்க. அது சர்ச்சையானதுக்கு அப்புறம் அதே போல பல ஆண்டுகளாக விஜயனுடைய படம் தொடர்பான பிஆர்ஓ ஒர்க், இந்த மீடியா ஒர்க் அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர் விஜய்க்கான தனி செயலாளர். இப்போ ஒரு பட தயாரிப்பாளர், அவர் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி. யார் யாரெல்லாம் கடந்த காலத்துல விஜயனுடைய திரைத்துறையில விஜய்க்கு உதவி எல்லாம் செஞ்சாங்களோ அவங்க ஆளாளுக்கு ஒரு போஸ்ட். ஏங்க, போஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் அது தப்பு இல்லை, அது வேற விதமா கொடுக்கலாமே. இப்போ சென்னையில பிலிம் சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, பிலிம் இன்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இருக்கு, அது இன்னைக்கு நறுங்கி போயிருக்கு. அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்டை இப்போ புனேல இருக்கக்கூடிய பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டாண்டர்ட்ல இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க. அதுக்காக அந்த ப்ராஜெக்டுடைய டைரக்டரா இந்த பட தயாரிப்பாளர் போடுங்க. யாரு வேண்டாம், அவருக்கு அவருடைய துறையிலே ஒரு போஸ்ட் கிடைச்சு, ஒரு கௌரவமானது. அதே நேரத்துல தமிழகத்துல ஒரு மிகச்சிறந்த இன்ஸ்டிடியூட் ஒண்ணு உருவாக்கின பெருமையும் கிடைக்கும். அவரவர்களுக்கு பொருத்தமான பதவின்னு ஒண்ணு இல்லையா? அதை செய்திருக்க வேண்டாமா? டெல்லிக்கான பிரதிநிதியாவா இவரை போடுங்க. இவருக்கு என்னங்க தெரியும்? சினிமா படம் எடுத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட், சினிமால இருக்கிறப்போ இந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் யார் யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க அவருக்கு ஒரு போஸ்ட், ஜோசியம் சொன்னவருக்கு ஒரு போஸ்ட். மக்கள் ஒரு பெருசா நம்பிக்கை வச்சு 108 சீட்ல ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இந்த விதமா ஆட்சியாளர்களுக்காக வச்சாங்க. என்னதுக்கு?